திமுக தூக்கி போடுற காசுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடிய எந்த ஒரு டிவி சேனலும் இத குறித்து விவாதிக்கவே இல்லை. திமுகவுக்கு துதிப்பாடிய தொந்தி வளர்க்கிற நடுநிலை நக்கிகளும் வாடைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் போர்வையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கருங்காலிகளும் இந்த கன்றாவிய குறித்து ஒரு இடத்துல கூட பேசல. ஒரு இடத்துல கூட பேசல. ஆனால் இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, மகளிருக்கான ஆட்சி. வெக்கக்கேடு. ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவினுடைய ஒரு பிரமுகர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தலாம். அந்த பாலியல் ரீதியா துன்புறுத்தின பெண்களை அவனுக்கு மேல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் ஒத்துழைச்சு போறன்னு கட்டாயப்படுத்தி இருக்கிறான். அந்த கம்யூனாட்டி அப்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறான். இதை ஒரு பெண் துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்குதுமா? ஒரு பெண் துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்குது. இந்த அராஜக திமுக ஆட்சியிலும் நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த பெண் அந்த தெய்வ செயல், அவன் பேரை பாருங்க, தெய்வ செயல். அந்த கம்யூனாட்டிக்கு பேரு தெய்வ செயல், அந்த தெருப்பொறிக்கு பேரு தெய்வ செயல். அவன் செஞ்சிருக்கிற செயல் எல்லாம் கீழ்த்தரமான செயல். அந்த தெய்வ செயல் என்கின்ற அந்த திமுக பிரமுகர் மீது அந்த பெண் புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்ததோடு மட்டுமல்லாம பத்திரிகையாளர் துணிஞ்சு சந்திக்கிறாங்க. இந்த கேடுகட்ட கபோதி என்ன காதலிக்கிறதா நாடகமாடி என்கிட்ட பாலியல் சீண்டல் நடத்துறதுக்கு ஆளாகிறான். இன்னொரு பக்கம் ஒரு 20 பேர்கிட்ட போய் என்ன அறிமுகப்படுத்தி வச்சு அவங்கள்ட்ட தப்பா நடந்து கூட கட்டாயப்படுத்துறான். அந்த 20 பேரும் யாருன்னா திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளா இருக்கிறாங்க என்று அந்த பெண் அப்பட்டமா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்குறாங்க. இதை பத்தி எந்த ஒரு செய்திச்சாலும் பரபரப்பா பேசல. பொள்ளாச்சி சமூகத்திற்கு இணையான கொடுமை இந்த கொடுமை. பொள்ளாச்சி சமூகத்திற்கு இணையான கொடுமை. அந்த குற்றம் சுமத்திய நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணை திரும்பி பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. புகார் கொடுத்த என்ன குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறாங்க. அவன் மீது நடவடிக்கை எடுக்கல. திமுக என்கின்ற ஒரே ஒன்றை புரித்துக் கொண்டு அவன் தப்பிச்சிடுறான். அப்ப திமுக இருந்தா என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா என்று அந்த பாதிக்கப்பட்ட பெண் கேள்வி எழுப்புறாங்க. இதுல என்ன தெரியுமா பெரிய கொடுமை? இவ்வளவு பிரச்சனைலாம் நடந்து 4-5 நாட்கள் வரைக்குமே அந்த கட்சியினுடைய தலைமை இந்த தெருப்பொறிக்கு மீது நடவடிக்கை எடுக்கல. அவனை கட்சியை விட்டு நிக்கல. தூக்கம் கலைஞ்சு 4 நாளைக்கு அப்புறம் தான் அவனை கட்சியில இருந்தே நிக்கிறாங்க. மறைச்சு பாக்குறாங்க. அந்த பெண்கிட்ட ஏதாவது பேரங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. எதுக்கும் படியில நீதி கிடைக்கணும். அந்த பெண் நின்ற காரணத்தினால வேற வழியே இல்லாம அந்த பயலை கட்சியை விட்டு நிக்கிறாங்க. சரி, நாங்க இப்ப என்ன கேள்வி கேட்கிறோம்? அவனை கட்சியை விட்டு நிக்கிட்டீங்க, அந்த கட்சியை விட்டு நிக்கிட்டீங்க. இப்ப என்ன சொல்லிட்டீங்க? நாங்கள் புனிதர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, இன்னொரு கேள்வி. அந்த பெண் அவன் மீது மட்டும் குற்றச்சாட்டை முன்வைக்கல. அவனை கடந்து 20க்கும் மேற்பட்ட திமுக முக்கிய நிர்வாகிகளை காட்டி இவர்களோடு தப்பா இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்தலாம் அப்படின்னா அந்த பெண் பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப அந்த 20 பேர் யாரு? அந்த 20 பேர் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அந்த 20 பேரை கம்பி என்ன வேண்டாமா? அந்த 20 பேரை யாரெல்லாம் இருக்கிறா? மிக முக்கிய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்களா? ஆட்சியில ஆளுமையில இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? இவ்வளவு கேள்வி இருக்கா இல்லையா? இது ஏதோ அந்த தெய்வ செயல் என்கின்ற திருப்பொறிக்கு போயிட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அந்த பொண்ணு கமா போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 20 பேர் மேல இருக்கிறான்றாங்க. 20 பேர் மேல இருக்காங்க. எந்த மட்டும் இல்ல, இது மேல பல பெண்கள்கிட்ட அத்துமீறி இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அராஜகம் அந்த இடத்துல நடந்திருக்கணும். இது பெண்களுக்கான ஆட்சி, இது மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாஸ்மாக் கடை நடத்திக்கிட்டு தாலி அறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. சரி, அதையெல்லாம் விட்டுடுங்க. இங்க மானமே போயிட்டு இருக்குது. ஒரு பெண் துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்கறா. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக காரங்களே திமுகவினர்களுக்கு பெண்களை விருந்து படைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அடக்கம் ஒரு பெண் துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்குறாங்களே. இந்த தெய்வ செயல் திருப்பூருக்கு பயில நீக்கிட்டா சரியா போயிடுமா? அவனுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் இவன் யாராட்டெல்லாம் கூட்டு போனா அவனா யாரு? அந்த நாய்கள்லாம் யாரு? அவன் மீது எல்லாம் என்ன நடவடிக்கை? விசாரிக்கணுமா இல்லையா? இது இந்த பூமியில பெண்கள் வாழ்றதா இல்லையா? இப்படியாக ஒழுக்கம் கெட்டவர்களை எல்லாம், தனிமனித ஒழுக்கத்தை காக்காதவர்கள் எல்லாம் காபந்து பண்ணி என்ன பண்ண போறீங்க? தப்பு பண்ணவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், திமுக காரனா இருக்கட்டும், அதிமுக காரனா இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், அவன் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஒருத்தர் பலி கொடுத்து 20 பேரை ஏன் காப்பாற்ற நினைக்கிறீங்க? அந்த 20 பேர் யார்?
அந்த 20 பேர் யார்? அந்த 20 பேர்ல யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறா அதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அப்ப இந்த ஆட்சியில எதற்குமே பாதுகாப்பு இல்லையா? எதற்குமே விடை இல்லையா? எதற்குமே பதில் இல்லையா? எதற்குமே பதில் இல்லையா? இவர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. இவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. வேற என்ன இவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும்? வேற என்ன உங்களுக்கு பெரிய விஷயம்? வேற என்ன அரசியல் தாங்க நீங்க பண்ண போறீங்க? வேற என்ன அரசியல் தான் பண்ண போறீங்க? சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்தை தாண்டிடுச்சு. 80 வருஷம் வரப்போகுதுங்க. சுதந்திரம் அடைஞ்சு இன்னும் 2 வருஷமா 80 வருஷம் வரப்போகுது. திமுக 60 ஆண்டுகளாக ஆட்சியில எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இருந்துட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு இப்படியான ஒரு குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதையும் சொல்லுங்களா? இது திமுகவுடைய சாதனை அப்படின்னு பட்டியல் போடுங்க. யார் வேணாம்னா இதையும் திமுக சாதனை பட்டியல் போடுங்க. மனசாட்சியோடு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணிகளும் மனசாட்சி உள்ள மனிதர்களுமே கூட கேள்வி கேளுங்க. அந்த 20 நாய்கள் யார் என்று. அந்த 20 நாய்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? வேலை இருக்கக்கூடியவங்களை காப்பாற்ற நினைக்காதீங்க, தப்பிக்க நினைக்காதீங்க. அந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்காக ஒண்ணுக்கும் உப்புக்கு பொக்கு சப்பில்லாத விஷயத்தை எல்லாம் எடுத்து பேசாதீங்க. இதை குறித்து விவாதிங்க. இதற்கு விடை கிடைக்கட்டும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை பத்தியும் பேசிக்கலாம். அது குறித்து அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை குறித்து பேசிக்கலாம். இதற்கு விடை கிடைக்கட்டும். ஏன்னா அந்த 20 பேர்ல யார் யார் இருக்கிறான்னு தெரியணும். அதிகாரத்துல இருக்கிறவருக்கானா, ஆளுமையில இருக்கிறவருக்கானா எவனுக்கு தெரியும்? இன்னும் என்னென்ன கொடுமைகளை அவன் பண்ணிருக்கான்னு எவனுக்கு தெரியும்? ஒரு பொண்ணு தான் வாயை திறந்திருக்கு. இன்னும் பல பெண்கள் வாயை திறந்தா எத்தனை பேர் சிக்குவா? எத்தனை பேர் சிக்குவா? இது மிக முக்கியமான விவகாரம். இதுல நிச்சயமா நீதி கிடைக்கப்பட வேண்டும்.